என்னாச்சு அசோல்? ஏன் ட்ரெயினை நிறுத்திட்ட? Not trying to be mean, but Dora is so stupid. யாரோ ட்ராக்ல நிக்கிறாங்க டோரா. ட்ராக்ல யாரு நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அவங்க கிட்ட ட்ராக்ல இருந்து தள்ளி போக சொல்றீங்களா? அதுக்கு எல்லாரும் மூவ் அசைடுன்னு சொல்லுங்க. மூவ் அசைட். மாற மாட்டேங்கிறான் டோரா. எங்களுக்கு பெரிய சிகப்பு மலைக்கு போகணும், தள்ளி போ. அவனை பார்த்தா கோடாலி தலை நிக்க வந்த மாதிரி தெரியுது. ஐயோ டோரா, நீங்க ட்ரெயினை கொளுத்த கூடாது, ட்ரெயினை கொளுத்த கூடாது, ட்ரெயினை கொளுத்தவே கூடாது. சேலியா என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, ட்ரெயினை நிறுத்த போறேன்டா. வேணாம் சேலியா, தப்பு பண்ற. இங்க மாற்ற வரணும்னா நம்ம அதெல்லாம் பண்ணி தான்டா ஆகணும். வேணாம் சேலியா, சொல்றத கேளு. என்ன என் உயிர் போயிடும்னு பயப்படுறியா? என் உயிர் போனாலும் என் குரல் இங்க ஒழிச்சுக்கிட்டே தான்டா இருக்கும். போற உயிர் தமிழுக்காகவும் நம்ம உரிமைக்காகவும் போகட்டும். ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுடா. நேரம் இல்ல, நீ போ. என்னடா இப்படி ஆயிடுச்சு? நான் தான் தப்பு பண்ற, தப்பான ட்ராக்ல நிக்கிறேன்னு சொன்னேடா, கேட்டியா? டேய் மலைக்குரங்கு, நீ எப்படா சொன்ன? அதான் சொல்ல வந்தேன், நீ எங்க கேட்ட? சரி, அடுத்த ஸ்டேஷன்ல போய் நிப்போம். டேய் சேலியா, நமக்கு இதெல்லாம் வேணாண்டா, நாம ஊருக்கே போயிடுவோம்டா. ஊருக்கு போய் ஹிந்தி கத்துக்க சொல்றியா? போடா. தமிழை விட ஹிந்தி ஈஸி தான்டா. ஹிந்தி கத்துக்கிட்டா சேட்டு பொண்ணுங்களையாச்சும் உஷார் பண்ணலாம்டா. சொன்னா புரிஞ்சுக்கடா. என்ன சேட்டு பொண்ணுங்களை உஷார் பண்ண முடியாதுங்கிறியா? சரி, சேட்டு ஆண்டுகளை உஷார் பண்ணுவோம், என்ன சொல்ற? விட மாட்டேன்டா. அடுத்த ஸ்டேஷன் போலாம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. என்னடா நிறுத்தாம போறான்? நீ ட்ரெயின் எரிப்பேன்னு தெரிஞ்சா எப்படா ட்ரெயினை நிறுத்துவான்? போராட்டம் பண்ணா பண்ணுங்கடா. ஏன்டா பொதுமக்களை பாதிக்கிற மாதிரி பண்றீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களால எங்களுக்கு டைமுக்கு வேலைக்கு போக முடியல. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி நேரத்துல கூட ரோட பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்கடா. டேய், நாங்க போராடுறதே உங்களுக்காக தான்டா. போராடுறது தப்புன்னு சொல்லல, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாம போராடுங்கன்னு தான் சொல்றேன். ரோட பிளாக் பண்ணி போராடுற போராட்டம் வேணும். அப்புறம் எங்கடா போராடுறது? தனியா ஒரு 10 சென்ட் லீஸுக்கு எடுத்து அதுல இருந்து போராட்டம் பண்ணுங்க. 8 மணிக்கு ஹிந்தி டியூஷன் இருக்கு மச்சான், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டேய், ஹிந்தி டீச்சர் அழகா இருப்பாங்கடா. சரி இரு, நானும் வரேன். நாங்க ஹிந்திக்கு எதிரானவங்களாம் இல்லைங்க. ஹிந்தி டீச்சர் அழகா இருந்தா ஹிந்தி கூட எங்க ஃபேவரட் சப்ஜெக்ட் தான். வரட்டா? நில்றா, என்னடா பண்ற? யோ டிடிஆர், சொல்லுங்க சார். என்னையா ட்ரெயின்ல போஸ்டர் ஒட்டிட்டு போறான் பார்த்துட்டு இருக்க? பிளாடி சீட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வேண்டலைஸ் பண்ணதால உனக்கு ஃபைன் 1500 ரூபாய். காசை எங்க கட்டுறியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? அண்ணா, இங்க ஒரு வடக்கம் இருக்கானே. என்னடா முறைக்கிற? ஏய் தம்பி, உன்னை போடுறா. உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா. ஆமா, நாங்க ஊருக்கு போயிட்டா இவர் உடனே கூகுளுக்கு CEO ஆயிடுவாரு. நாய, உன்னால உருப்படியா ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றா, அதை விட்டுட்டு அடுத்த மேல பழிய போடுற. நாய்க்கு வாக்கொழுப்பு பாத்தியாடா? என்னடா பண்றீங்க? இந்த நாயை பொழக்க போறேன்டா. அவர் யாருன்னு யாருக்காச்சும் தெரியுமாடா? யாரா இவன்? அவர் இங்க வரதுக்கு முன்னாடி டோலக்பூர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒன்னும் இல்லண்ணா, பானிபூரி தானே வித்துட்டு இருந்தேன். அந்த நாய் ஓவர் பில்டப் கொடுக்குறான். அதை நீ அவங்கிட்ட தானடா கேட்கணும், என்கிட்ட கேட்குற. ஐயோ, இப்படி அடிச்சிருக்காருங்களே.
அவனுங்கள ஏன்டா மலை குரங்கு, அவனுங்களா அடிச்சுட்டு போயிருந்தா கூட 2 அடியோட நிறுத்தி இருப்பானுங்கடா. பில்டப் பண்ணி அவனுங்களை வெறியாத்தி விட்டியாடா. இல்ல பையா, என் மேல கைய வச்சிடுவாருங்களோன்னு பயந்துட்டேன். அதான் அவருங்கள ஓப்பக்கமா திருப்பி விட்டேன். டேய், போஸ்ட் ஆஃபீஸ் ஏன்டா கொடுத்தன? போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார்ம்ல ஹிந்தி திணிப்பு நடந்துச்சு, அதான் எரிச்சேன். அதுக்கு நீ ஃபார்மை தானே எரிச்சிருக்கணும். அது சாப்பாடுக்கு என்கிட்ட மணி ஆர்டர் வாங்கிட்டு இருந்த நாய் போஸ்ட் ஆஃபீஸை கொளுத்துற அளவுக்கு பெட்ரோலுக்கு காசு எதிரா உனக்கு? அது க்ரௌட் ஃபண்டிங் பண்ணோண்ணா. ஆமா, ஒரு பெரிய படம் எடுக்க போறாரு, கிரவுட் ஃபண்டிங் பண்ண. நான் உண்மையை சொல்றேன். உன் சைக்கிளை சேட்டு கடையில் வச்சுட்டான்டா. சொல்லுங்க சுகுரு, என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். நான் வழக்கம் போல போஸ்ட் ஆஃபீஸை க்ளீன் பண்றதுக்கு 8 மணிக்கு உள்ள போனேன். கொஞ்ச நேரத்துல எல்லா பக்கத்துல இருந்தும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறினேன். எவனுமே காப்பாத்த வரல சார். யார் தீ வச்சதுங்கிறத பாத்தீங்களா? யோ, நான் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பாப்பேனா இல்ல எவன் தீ வச்சான் எதுக்கு தீ வச்சான்னு பாப்பேனாடா. சரி ரெஸ்ட் எடு. ஆனா ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன் சார், அவங்க யாரா இருந்தாலும் அவங்க தான் இது. நான் இன்னும் சாவலையா? बोलो, டோல போலுவா சார். हिंदी समझ में नहीं आता क्या? சமைச்செல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல சார். காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். போற வழியில ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு போகணும். अरे साले, तुम क्यों ना आया? ஆயா வீட்டில் இருக்காங்க. அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் ஃபூல், உனக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதாடா? கொஞ்சம் தெரியும் சார். கொஞ்சத்துக்கெல்லாம் வேலை இல்லை, வெளியே போடா. யோ, நான் அப்ளை பண்ணியிருக்காது போஸ்ட்மேன் வேலைக்கு, அதுவும் தமிழ்நாட்டில். அதுக்கு எதுக்கியா ஹிந்தி? ஒருவேளை லெட்டர் டெல்லியில இருந்தேதா வந்தா என்னடா பண்ணுவ? ஆ, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல எடுத்து பார்ப்பேன்டா. ஒருவேளை டவர் கிடைக்கலனா? ஒருத்த எனக்கு இந்த வேலையே வேணாண்டா. டேய் தம்பி, நீ சொல்றதாண்டா கரெக்ட். இங்க நமக்கு தேவையானதை நாம தான் எடுத்துக்கணும். தீ பரவட்டும். தீ அணையட்டும். ஏன்டா? ஏன்னா நமக்கு ஹிந்தி மேல இப்படி ஒரு வெறுப்பு? ஹிந்தியும் தமிழும் எதுக்கு சண்டை போடணும்? ஹிந்தியும் தமிழும் கடைசி வரை சந்தோஷமா இருக்கக்கூடாதா? சொல்லுண்ணா சொல்லு. யாரா அவ? ஆனா சொல்லு, யார் அவ? தான்வி குஜராத்தி பண்ணுண்ணா. அப்போ இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் பொண்ணுங்க வர வரைக்கும் தான், அப்படிதானே? தூ. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ராஜேந்தர், போய் பாலத்தை கீழே பாரு. சார், போய் பாரு. அங்க ஒண்ணும் இல்ல, திரும்ப வா. இவர் அடிச்சு பாலத்தை கீழே தொங்க விடுவானா, அதை நாங்க பார்த்துன்னு இருக்கணுமா? நீயே எப்படி யோசிச்சுன்னா பொதுமக்கள் எப்படியா யோசிப்போம்?